ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூண்டு துவையல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டுக்கோங்க. இது கூடவே வந்து பூண்டு ஒரு அரை கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஜாஸ்தியாக வேணும்னா 1 கப் போட்டுக்கலாம். பூண்டு வந்து நல்லா வதங்கட்டும், ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட காரத்துக்கு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நான் 5 போட்டிருக்கேன். காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் 2 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் புளி ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு போட்டுக்கோங்க. எல்லாமே வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த துவையல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரைஸுக்கு வந்து நல்ல சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இப்போ இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா நல்லா சூடு வந்து ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிடலாம். கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி அடித்து எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் சூடு ஆறுனதுக்கப்புறமா. இப்போது அதே பேனில் வந்து மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். எண்ணெய் வந்து காஞ்சதும் இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து நல்லா வந்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து வதங்கட்டும். துவையலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பெருங்காய பொடி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாமே வந்து நல்லா வதங்கட்டும்.
நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு பேஸ்ட்டை வந்து போட்டுடலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையும் வந்து ஊற்றிடுங்க. இப்போ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இதில் போட வேண்டியது எல்லாமே வந்து போட்டாச்சு. பாருங்கள், நல்லா வந்து திக்காயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.